60 days 60 கண்டென்ட்ல இன்னைக்கு டே 3 கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஒரு கண்டென்ட். ஒரு சீனியர் பாடி பில்டர்ஸ் ஒருத்தர் பேசியிருக்காரு. ஸோ அவர் பிரச்சனை இல்லை, அவர் சொன்ன கண்டென்ட்ல தான் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ அந்த கண்டென்ட்டை கொஞ்சம் பாருங்க. காலையில் 2 சப்பாத்தி, மதியம் 11:30 டைம்ல வந்து கொஞ்சம் வெஜ் சாலட், மதியம் வந்து கொஞ்சம் அவ எப்பவும் சாப்பிட்ற ரைஸை விட பாதி ரைஸ், அதுக்கப்புறம் 4:30 டைம் ஒரு பிளாக் காஃபி, 2 டேட்ஸ், 2 பாதாம், அதுக்கப்புறம் நைட்டு மறுபடியும் 2 சப்பாத்தி. 2.5 மாசத்துல நாங்க வந்து 8 கிலோ கம்மி பண்ணிருக்கிறோம். சைஸ் அப்படியே சுருங்கிடுச்சு. ஏற்கனவே இருந்த ஃபுட்டை வந்து அப்படியே கம்மி பண்ணி ஸ்நாக்ஸ் அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி இந்த டயட்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். வெயிட் லாஸ் ட்ரைனிங் பண்றவங்க ஜிம்முக்கு கண்டிப்பா போகணுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. வெயிட் லாஸ் பண்ணதுக்கு நீங்க வந்து ஃபுட்டை வந்து ரொம்ப கம்மி பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேட் லாஸ்க்கு வெயிட் லாஸ்க்கு டிஃபரன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சானோ. ஏன் இப்படி பேசியிருக்காருன்னு எனக்கு தெரியல. சீனியர் ஃபீல்ட்ல சீனியர் தான். ஃபர்ஸ்ட் ஃபேட் லாஸ் வேற, வெயிட் லாஸ் வேற. ஓகேங்களா? இந்த ராங் கைடன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. ஓகே, எப்பவுமே அவர் கொடுத்த டயட்ல பாத்தீங்க அப்படின்னா வெறும் கார்ப் அண்ட் ஃபைபர் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. புரோட்டீன் ஒரு ஃபுட்டே ஒரு ஐட்டமே ஆட் பண்ணல. எதனால அப்படின்னு தெரியல. 8 கிலோ குறைக்கிறேங்கிறாங்க. வெயிட்டை குறைக்கிறது ஒரு விஷயமே கிடையாதுங்க. அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அதுக்கு நீங்க சாப்பிடாம இருந்தாலே குறைச்சிடலாம். மசில் மாஸை நீங்க மெயின்டைன் பண்றதுதான். அது மேலும் சரி ஃபீமேலும் சரி, 2 பேத்துக்குமே அது பொருந்தும். ஓகேங்களா? மசில் மாஸ் இருந்துச்சுன்னா உங்க மெட்டபாலிசம் பீக்கா இருக்கும். நீங்க இறங்கின வெயிட்டு மறுபடியும் ஏற்ற முடியாது. ஓகேங்களா? ஏறாது, ரொம்ப டைம் எடுத்துக்கும். நீங்க வெறும் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா எகெயின் மெட்டபாலிசம் ஆல்ரெடி லோ ஆயிரும். எகெயின் நீங்க கெயின் பண்ணிடுவீங்க. எப்பவுமே ஃபுட்டில் மேக்ரோஸ் கால்குலேட் பண்ணி சாப்பிடணும். புரோட்டீன் அண்ட் ஃபேட், கார்போஹைட்ரேட் இதை பேலன்ஸ் பண்ணணும். ஃபைபர் அது மாதிரி உள்ள வச்சுக்கணும். ஓகேங்களா? பட் டெஃபினட்டா இவர் இந்த மாதிரி ஃபுட் பேட்டர்ல அவர் எடுத்திருக்க மாட்டாரு. பட் எதுக்கு இந்த மீடியான்னு வந்துருச்சுன்னா எப்படி எதுக்கு இந்த மாதிரி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஆல்ரெடி மெடிசன் யூஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லலாம். என்ன வந்தாலும் ஹார்ட் ஒர்க் தான். ஓகேங்களா? பட் ஒரு காமன் பீப்புளுக்கு நம்ம ஒரு இடத்துல இருந்து பேசும்போது அது கரெக்டாக போய் சேரணும். ஸோ வெயிட் லாஸ் அப்படிங்கிறத வந்து மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அவர் அது தப்பாக பேசியிருக்காரு. அது என்ன நோக்கத்தில் பேசியிருக்காருன்னு தெரியல. பட் அவருக்கும் எனக்கு ப்ராப்ளம் கிடையவே கிடையாது. என்னோட ஃபாலோவர்ஸ் அனுப்பி விட்டாங்க, அதனால தான் இதை பற்றி நான் பேசியிருக்கேன். ஸோ அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணாதீங்க. அது வெயிட் லாஸ், அது எகைன் உங்களை டவுன் தான் பண்ணும், ஏஜிங் பண்ணும், மசில் லாஸ் ஆகும், பேக் பெயின், இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸ் வரும். மறுபடியும் எகைன் வெயிட் கெயின் ஆச்சுன்னா மறுபடியும் டிமோட்டிவேட் ஆயிடுவீங்க. ஓகே, ஃபேட் லாஸ் தான் ஒரே வழி. வெயிட் ட்ரைனிங் அண்ட் கார்டியோ, ப்ராப்பரான ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்து பண்ணும்போது டெஃபினட்டா ஸ்லோவாக இருக்கும். அந்த ஸ்லோவாக பண்ணும்போது கூட உங்களுக்கு பக்கா ரிசல்ட் வரும். எகைன் அது கெயின் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஐ மீன் ஃபேட் கெயின் ஆகிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா?